தள்ளுங்க தொட்டப்பட்ட அப்படிக்கு தான் போயிட்டு இருக்கோம். அந்த ஊட்டியிலே இருக்கிற ஹையஸ்ட் பிளேஸ் தான். பார்க்கலாம். இப்போ எங்கே போகிறோன்னா இங்கே தாங்க என்னது நம்ம எஸ்டேட்டு டீ எஸ்டேட் போகிற டீ ஃபேக்ட்ரி அந்த சைடு இருக்கான். அது டைம் ஆயிருங்க. அதனால் டீ எஸ்டேட் மட்டும் போய் பார்த்துட்டு வரலான்னு ஒரு பிளானுங்க. ஓகேங்களா? டீ எஸ்டேட் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 2 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. அங்கேருந்து 6 கிலோமீட்டரு நான் வந்துட்டேங்க பார்த்துறோம். ஓகேங்களா? வந்துட்டு வந்து இப்போ வந்து டீ எஸ்டேட்டில் போகிறேன். ஓகேங்களா? இங்கேருந்து கரெக்டாக வந்து 2 கிலோமீட்டருங்க டீ எஸ்டேட் உள்ள. நான் போயிட்டு அந்த டீ எஸ்டேட் பக்கத்தில் போயிட்டு ஒரு விளாக் கன்டினியூ பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் டீ எஸ்டேட்டு. நான் பசங்க எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க. அங்கே டீ எஸ்டேட்டில் இருக்காங்க. நான் அதுக்குள்ளே போய் 2 இடம் கவர் பண்ணிட்டேன். வேக்ஸ் மியூசியம் பார்த்துருப்பீங்க. ஆனால் மேக்ஸிமம் அது நல்லாவே இல்லைங்க. வேக்ஸ் மியூசியம் 50 ரூபா வேஸ்ட்டுங்க. உண்மையிலே இங்கே என்ட்ரி டிக்கெட்டே 10 rupees தான். தெரியுமா? அங்கே என்ட்ரி டிக்கெட்டே 50 rupees வருஷம் கேமராக்கு தனியாக சார்ஜ். இங்கே கவர்மெண்ட் மியூசியமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 rupees கேமராக்குங்க. ஆனால் என்ட்ரி ஃபீஸ் 10 ரூபா ஒரு ஆளுக்கு. சில்ட்ரனுக்கு 5 ரூபா. என்ட்ரி ஃபீஸ் கம்மியாக வச்சுட்டு கேமரா ஃபீ அதிகம் பண்ணுறாங்க. எவ்வளோ ப்ரைஸ்லாம் சரியான. இங்கே நீங்கள் என்ட்ரி ஃபீஸ் கட்டுறதுக்கு மட்டுமே நிறைய கட்ட வேண்டியது இருக்கும். அதுக்குள்ள ஒரு ட்ரிக்ஸ் சொல்கிறேன் நான். அதனால் எனக்கு வந்து இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். யாருனாலுமே வீடியோ பார்க்குறேன் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுவோம். ஒரு ட்ரிக்ஸ் சொல்கிறேன். ஊட்டி யார் வந்தாலுமே. ஓகேங்களா? எஸ்டேட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் இதான்னு தெரில. பசங்க உள்ளே தான் இருக்காங்க. இதுக்குள்ளே தான் பசங்க போனான்னு சொன்னார் அவர் ஒருத்தர் பின்னாடி. எஸ்டேட் நான் ஃபேக்ட்ரி போகிறேன்னு நினச்சோம். நான் ஃபேக்ட்ரி நினச்சேன். டக்குனு வந்த பிறகு அது எஸ்டேட்டுன்னு சொன்னாங்க. அதுக்கு எடுத்து உள்ள அளவுடு தான் போல். ஃப்ரீ தான். பேமெண்ட்லாம் கிடையாது. ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸுங்க. ஆனால் ஊட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபோட்டோ ஷூட் எடுக்க நல்ல பிளேஸ் தான். எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த இருக்குங்க பைக்கு. ஒரு பைக் அந்த இருக்கா. அங்கே கொண்டு போயிருக்காங்க. அங்கே இருக்குது ஒரு பைக் அங்கே இருக்குது. எக்ஸ்ட்ரீம் சூப்பர் ஆஃப் ரோடுங்க. பாருங்க சூப்பராக இருக்குங்க எல்லாமே. பார்த்துட்டேன் ப்ரோ. என்னது அது ப்ரோ? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்? வண்டி வரும் ப்ரோ. அதெல்லாம் இருங்க வரேன். மேலே ஏற்றிடுவோம் ஒன் சைடு. நம்ம ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. ஏன் ப்ரோ? நல்லா இருக்கும் உண்மையிலேயே. சொல்லாமல பைக் ஏற்ற மாட்டாங்க. அதனால தான் அந்த ஸ்டார்டிங்லேயே விட்டேன். இருங்க டயர் எடுத்துக்கோ. இது ப்ரோ ஒரே சார் இந்த ஃபோன் அப்படியா? யோ மை காட். கீழே விழுகாது. இருங்க பின்னாடி தரலாம் அப்படியே. இப்படி வலிக்கும்னு தெரிஞ்சா வந்திருக்க மாட்டேன். சொல்ல வலிக்கும்னு சொல்லியிருக்கலாம்ல ப்ரோ. வராதுங்க ப்ரோ. நல்லா தான் வந்துச்சு. அதுதான் சம்பவம் சொன்னீங்களா? ஆனால் இங்கே போடல. நாங்கள் எதுக்கு என்ன தள்ளி வாங்க. உங்கள் அண்ணனா போச்சு. நான் அங்கே போட்டேன். நீங்கள் இருங்க 3 பேரும் போட்டேன். நீங்கள் வண்டியை வந்துச்சா? 3 பேருமே வண்டிக்கே போட்டேன். தள்ளுங்க. நான் உள்ள போயிட்டேன் ப்ரோ. இரு ஒரு மண்ணு போச்சு. நானே அதனால எத்தனை வரலான்னு ஒரு சந்தேகம். வாங்கினா கவுத்திச்சுன்னா நம்ம வண்டியில ஆள் தான். வீட்டுக்கு 10 ரூபாய்க்கு போனோம். திருப்பதி கொஞ்சம் கஷ்டம் தான். சரியான அடி கால் எனக்கு. தண்ணி குடிச்சா ப்ரோ. பிளாஸ்டிக் தண்ணி குடிங்க. அதிர்ச்சியா பைக் வேறு எதுவும் உடஞ்சிருக்காது. எங்கே இந்த லிவர் போட்டிருக்கேன். லிவர் தான் காப்பாற்றிருக்கேன். என்ன பிளாஸ்டிக்கு எது ப்ரோ? இது இப்போதான் ப்ரோ மண்ணு லெவலில் விடுது ப்ரோ. நான் தான் அங்கேருந்தே சொல்கிறோமே. நாங்கள் வேணாம் ப்ரோ. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட் முடிச்சுட்டு இப்போ எங்கே போயிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தொட்டப்பட்ட அப்படிக்கு தான் போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? அதுதான் அந்த ஊட்டியிலே இருக்கிற ஹையஸ்ட் பிளேஸ் தான். எங்கள் அண்ணன் சொன்னார் இதோட ஹையஸ்ட் பிளேஸ் எதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஓகேங்களா? தொட்டப்பட்ட அப்படிக்கு வந்து கரெக்டாக 12 கிலோமீட்டர் இருந்துச்சு. நம்ம சாப்பிட்டுட்டு எல்லாம் இப்போ தான் கிளம்பியிருக்கோம். இன்னொரு கரெக்டாக 3 கிலோமீட்டர் தான் இருக்குது. நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். ஓகேங்களா? மேப் தெரியாமல் ஒருத்தர் வேறு ரூட் வழியாக போயிட்டாரா? அது ரொம்ப லைட் ஆயிடுச்சு. அது இப்போ தான் போயிட்டுருக்கோம். கரெக்டாக 3 கிலோமீட்டர். ஆனால் இருக்கிறதுலே ஹைட்டான பிளேஸ் ஊட்டியில் இதுதான் சொல்கிறாங்க. பீக் பாயிண்ட்லேயே இதுக்கு மேலே ஏதாவது பீக் பாயிண்ட் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஊட்டியில் நிறைய பேர் இருப்பீங்க. ஊட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? நான் உங்களுக்கு தொட்டப்பட்ட பீக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நான் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது. நான் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு வ்ளாக் கன்டினியூ பண்ணுறேன் அப்படியே. ஓகேங்களா? மேலே போய் வெல்கம் டு என்ட்ரி லேண்ட்.
என்ட்ரி ஃபீஸ் ஒரு பைக்கு 20 ருபீஸ் அங்கே எல்லா இடத்தும் 20 ருபீஸ் 30 ருபீஸ் என்ட்ரி ஃபீஸ் வாங்கிடுறாங்க அந்த பொறுத்த வரைக்கும். ஓ கொடுத்தத ஜிபே பண்ணுறேன் ப்ரோ. 3 வண்டிண்ணா. ஆட்டோ வைங்க ஆட்டோ. கேஷ் இருக்கா ப்ரோ? இங்கே அது எங்கிட்டு போறியா? எங்கிட்ட எங்கே போகிற ப்ரோ? இது என்னது ப்ரோ பக்கத்தில் அது வர வழியா? ஓகே ஓகே ஓகே. சரி சரி சரி. ரிட்டர்ன் வரக்கூடாதாங்க, மொத்தம் 2 வழி ப்ரோ. இது வந்து வர்ற வழியா ப்ரோ? இது வர்ற வழி, இது போகிற வழி. இப்படி தான் போகணும், இங்கே அங்கிட்டு வரணும். இப்போ 2 வழி இல்லை, மொத்தம் 2 வழி கொடுத்துருக்காங்க. சரியான ஹில்ஸாக இருக்க போன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து 1.4 கிலோமீட்டர் ஓகேங்களா? கரெக்டாக ஸ்லோவாக ஏறலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் ஒரு கார் ஒரு பஸ் போகிற அளவு தான் இந்த இடத்துல இடம் தெரியுதா? ஒரு கார் ஒரு பஸ்ஸு ஓவர்டேக் எடுக்க முடியாது, கொஞ்சம் நார்மலாக தான். அது ரொம்ப இடிக்கும், ஓவர்டேக் எடுக்க முடியாது தெரியுதா? பொறுமையாக தான் நம்ம போய் ஆகணும். போகிற வழி தான், அதனால கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். ஆப்போசிட்டில் எந்த வெஹிக்கிள் வராது. இப்படி கொடுத்துட்டா பிரச்சனையே இல்லைங்க. எந்த வெஹிக்கிள் வராதனால அப்படியே நம்ம கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம்ல. ஒரு பயமே இருக்குது, ஆப்போசிட் ஏதோ பைக் வந்துருமோ அப்படின்னு தான் நம்ம கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். வரமா அங்கிட்ட இறங்கிக்கணும் தெரியுதா, அந்த சைடு. ஆனால் இப்போ இந்த இதில் வந்து 2 பேர் கனெக்ட் ஆகிட்டுங்க, கொஞ்சம் தூரம் மட்டும்தான். அதுக்கப்புறம் 2 இது கனெக்ட் ஆகிடுச்சு. சரி, மொத்தம் லாஸ்ட் வரைக்குமே 2 வழின்னு நினச்சேன் நான். சூப்பராக இருக்கும் தொட்டப்பட்டா பிக் ஃபாரஸ்ட்டு பாருங்கள். பெயின் ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்குது. பின் ஃபாரஸ்ட்டாக பெயின் ஃபாரஸ்ட்டாக தெரியலங்க எனக்கு கரெக்டாக. அது ஓகேங்களா? அப்படிங்க தெரியுதா? நல்லா இருக்கு, ஃபுல் ஃபாரஸ்ட் தான். குரங்கு தொல்லை அதிகமாக, காட்டுக்குரங்கள் தொல்லை பக்கத்தில் ரொம்ப. ஆனால் போகிற ரோடு உண்மையிலே நல்லா இருக்குது. தொட்டப்பட்டா போய் விசிட் பண்ணுங்கள், ரூட்டுக்காண்டியே விசிட் பண்ணலாங்க. நான் உண்மையிலேயே சொல்கிறேன், சூப்பராக இருக்குங்க வியூ. வருங்க, திரும்பி பார்க்கக்கூடாது, எப்படி டேஞ்சர். ரொம்ப நிப்பாட்டி கூட பார்த்தலாம், இப்படி திரும்பி மட்டும் பார்த்துடக்கூடாதுங்க, அது ரொம்ப டேஞ்சர். வெயில் அடிக்குது, அப்படி சில்லுன்னு இருக்குங்க, குளிர் இருக்குது. 3 நாள் கிளைமேட் அப்படி தான். இன்னைக்கு கிளைமேட் கொஞ்சம் வெயில் அடிக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் நார்மல் வெயில், கொஞ்சம் நார்மலாக ஒரு ஒரு 50% மேலே, ஒரு 20% ஒரு 30% அவ்வளோதான் வெயில் இருந்துச்சு மேக்ஸிமமே நான் பார்க்கும்போது. அதுக்கிட்ட ஒரு ரூட்டு போகுது. வந்துட்டாங்க பசங்க அப்படியே. இதுதான் அரைவ்டு போய் தொட்டப்பட்டா பிக் பாயிண்ட் ஓகேங்களா? மேக்ஸிமம் எல்லாமே காராக தான் வந்திருக்கு, பைக் மேக்ஸிமம் பார்க்க முடியல. தலை முட்டிரா தலை. என் பையனில் பார்த்தீங்கன்னா தொட்டப்பட்ட பீக் வந்துட்டோம் ஓகேங்களா? இதுதான் தொட்டப்பட்ட இப்போ டிக்கெட்டு சரிங்களா? 50 ருபீஸு. இதுக்கு வந்து நம்மளுக்கு இது டிக்கெட் கிடையாது, ஏன்னா பார்க்கிங் ஃபீ கிடையாது, கேமரா ஃபீ எதுவும் கிடையாது ஓகேங்களா? வெறும் இந்த ஒரு டிக்கெட் மட்டும் தான், என்ட்ரி ஃபீஸ் மட்டும்தான். அது பார்த்தீங்கன்னா வெறும் 50 ருபீஸ் இருக்குது. லோ பட்ஜெட் ஒன்றா இது ஒன்று தாங்க எங்களுக்கு இருக்குது. இது ப்ரோ ஏன் ப்ரோ காலிலேருந்து போனோம், இது ஒன்று தான் லோ பட்ஜெட்டு. நீங்கள் சொல்லுங்கள், ஒன்று தான் லோ பட்ஜெட். 10 ருபீஸில் முடிஞ்சிச்சு. வியூ நல்லா இருக்குங்க தெரியுதா? சூப்பராக இருக்குது வியூ சுற்றி. ஏன் ப்ரோ அனுப்பி பார்க்கலாம் பண்ணிக்கிறோம். ப்ரோ ஃபோன் வேணும் எல்லாம் வர வந்து மாதம் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா? கூட்டம் நார்மலாக இருக்குது சரி. நான் வியூ நல்லா நினைக்கிறேன் ப்ரோ, கீழே போகலாம் நினைக்கிறேன். சரிதான் வியூ தெரியுதா? இருங்க அந்த சைடு காட்டுறேங்கிட்ட போயிட்டு பக்கத்தில் தான் இருக்குங்க, அவ்வளோலாம் இல்லை. இது 2 ஸ்பாட் இருக்குது. இது வந்து இந்த எண்டு வரைக்கும் போகலாம், அந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எண்டு போகலாம். வியூ நல்லா இருக்கு, நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்க நல்ல வியூ சுற்றி தெரியுதா? நல்லாவே இருக்குது, ரொம்ப லாங்காக இருக்குது. இது கீழே இன்னும் கொஞ்சம் போகிறேங்க, அங்கே ஒரு ஸ்பாட் இருக்குது, அவங்களுக்கு அது போயிட்டு நான் அதில் காட்டுறேன் ஓகேங்களா? அது ஒரு 200 மீட்டர் போகணும்னு நினைக்கிறேன் தெரியுதா ப்ரோ? அங்கெல்லாம் மிஸ்டாக இருக்குது, இங்கே ஃபுல்லாகவே எல்லாம் வெயில் அடிக்குது ஃபுல்லாகவே. மழை வருமானு ரைட்டாக தூர்னா பிரச்சனை இல்லை, தூர்னாவும் நல்லா இருக்குங்க. அது ஒரு மாதிரியாக இருக்குது, தூராதான் பார்க்க ஒரு மாதிரி ப்ரோ. அந்த ஒன்று இருந்துச்சு, அங்கே போங்க, அங்கே ஒரு வியூ பாயிண்ட் நல்லா இருக்கும் ப்ரோ.
வியூ போயிட்டு அதுக்கு நான் கீழே போகிறேன். ஓகேங்களா, வியூ போயிட்டு ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு அப்படியே கீழே போய் காட்டுறேன். ஃபஸ்ட்டு மேலே போகலாம். கீழே இன்னும் டெக்னாலஜிலாம் வச்சுருக்காங்க. இங்கேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 ஸ்டெப்பு மேலே போனால் எதுவுமே யாருமே அந்த கம்மியுமே இல்லாமல் நல்லா ஃபோட்டோ எடுக்கலாம். டாப் வியூவில் அதான் வேறு எதுவுமே இல்லை எனக்கு. அப்புறம் சில்லுன்னு இருக்குல்ல மேலே போக கூடிய கீழே இருக்கு இங்கிட்டு உள்ளே கூடி இறங்குறது ப்ரோ. இங்கிட்டு போயிட்டு உள்ளே கூடி இறங்குன்னு நினைக்கிறேன். ரிட்டர்னும் வரலாம், இங்கிட்டு இறங்கலாம்னு நினைக்கிறேன். அவர் வந்துட்டார் பாருங்க. ஃபாரஸ்ட் எங்கே இருக்கு? ரெயின் ஃபாரஸ்ட் வந்து அது கண்ணுக்கே தெரியாது ப்ரோ. இங்கிட்டானா மேக்ஸிமம் உங்களுக்கு கண்ணு தெரியாது. இதாங்க டாப் வியூ. மேலே போய் காட்டுறேன். சீக்கிரம் போ. இடம் ஒரு தள்ளிப்போங்க ப்ரோ. ஒரு லைட்டா சூப்பராக இருக்குல்ல ப்ரோ. நைஸ். இந்த சைடு ஒரு வியூ பாயிண்ட் அப்படிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா, ஃபால் வந்து இது ஃப்ரெண்டு. ஓகேங்களா, அதுதான் என்ட்ரன்ஸு. அந்த தமிழ்நாடு டூரிசம் போட்டிருக்கோம். அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி டிக்கெட் வாங்கி உங்களுக்கு கட்ட மாதிரி தான். அங்கேருந்து என்ட்ரி டிக்கெட் வாங்கி நீங்கள் மேலே போகலாம். சென்ட்ரலே உள்ளே ஒரு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. இதில் இதுதான் ஃபுல் வியூ. சைடில் 4 சைடுமே உங்களுக்கு காட்டிட்டேன். அப்படியே வந்தீங்கன்னா அப்படியே கீழே இறங்கிக்கலாம். உள்ளே கீழே அப்படியே உள்ளே இறங்குற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. திரும்ப அந்த சைடு இறங்கணும்ல, உள்ளே கூட அப்படியே இறங்கிக்கலாம். ப்ரோ போகலாமா? கீழே போகலாமா? நல்லாவே இருக்காங்க. ஆடு கிடுக்கிடுன்னு ஆடுற மாதிரியே இருக்கு. செங்குத்த ஒரே வழியெல்லாம் ப்ரோ. உள்ளே கூட இறங்கி ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ, வேறு ஒன்றும் இல்லை ப்ரோ. இந்த இடத்துக்கு தான் போகணும்னு சொல்கிறேன். எங்கேயோ பார்த்துருக்கேங்க. ஆனால் இந்த இடத்துக்கு ப்ளேஸ் போகணும். ரோஸ் கார்டன். இது ரோஸ் கார்டன் தான் நினைக்கிறேன். ஆமாம், இது நல்லா இருக்குது பார்த்தீங்களா. டீ எஸ்டேட்டு குன்னூர் டீ எஸ்டேட் நீலகிரி போட்டிருக்கா. குன்னூர் டீ எஸ்டேட் நீலகிரி. இது ரோஸ் கார்டன்னு. இதுதான் நம்ம கொட்டப்பட்டா வியூ பாயிண்ட் இருக்கா. இங்கே தான் இருக்கும் கரெக்டாக. இது அவலாஞ்சி ஹில்ஸ் ஷூட்டிங் நீலகிரி. இங்கே தான் போனேன். ரூட்டை மாற்றி போயிட்டோம்ல அது வருதுல. அதனால் இப்போ கீழே வியூ பாயிண்ட் போட்டுருக்கோம். இது வந்து பயக்கரா ஃபர்ஸ்ட்டாக போகணும். ஆனால் தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இது ஆனால் நிறைய வருது சரிங்க. அதான் பயக்கரா. சரி நான் கீழே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. லாஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 2வது வியூ பாயிண்ட்டு. அந்த வியூ பாயிண்ட்டை காமிச்சிட்டு அப்படியே வந்து நம்ம கீழே இறங்க வேண்டியதான். அதான் டைம் ஆயிடுச்சு. அந்த வியூ பாயிண்ட் உங்களுக்கு கீழே போய் காட்டுறேன். அதுக்கு வந்து அந்த சிறு 3 ரூட் இருக்கும். இங்கிட்டு இருக்குது, இங்கிட்டு இருக்கா. அந்த 2 ரூட் க்ளோஸு. இங்கிட்ட மட்டும் தான் நீங்கள் போக முடியுது. ஒன்று தான் இந்த இருக்கா. இது ஒன்று தான். இந்த சைடு தான் போகணும் நீங்கள். கீழே போயிட்டாங்க. தனியாக ஒரு ரூட்டு போகும். இதான் லாஸ்ட் பாயிண்ட்டு. இதுக்கப்புறம் நாங்கள் கிடையாது. இதான் இருக்குது லாஸ்ட் பாயிண்ட். எனக்கு கொஞ்சம் தூரம் மட்டும் கொஞ்சம் உள்ளே போகணும். ஒரு 150 மீட்டர் டு 200 மீட்டர் வந்து உள்ள வரைக்கும் மட்டும் போகணும். நீங்கள் இந்த இடத்துல நடந்து போகிறது. நான் எடுத்துட்டு இருந்தேன். மேலே விழுந்துருக்கணும் ப்ரோ. கரெக்டாக டைமிங்கில் உடஞ்சிருந்துச்சா தலைவரே? கரெக்டாக விழுந்து ப்ரோ. நான் பார்க்கும்போது இதில் கேப்சர் ஆயிடுச்சு. பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் மிஸ் ப்ரோ. டெத்திங் ஜூம். ஐயோ படிக்கிட்ட பார்க்கல ப்ரோ நான். ஐயோ இது கடாசிரியா ப்ரோ? கர்நாடகாவா? என்னாச்சு வரலையா? நீங்க எங்கே போய் உட்காந்துட்டீங்க? நாங்கள் என்ன பண்றது? என்ன லைட் அடிக்குதுங்க? பெரிய பெரிய பாறைன்னு சொன்னியா? இல்ல அதுதான் பெரிய பாறை. இதுதான் பெரிய பெரிய பாறை. இல்ல லைட் அடிக்குதுங்க. லைட் ஹவுஸா? லைட் அந்த ஒரு இடத்துல மட்டும் லைட் எரியுது. அந்த இடத்துல மட்டும் வியூ பாயிண்ட் ப்ரோ. சன்செட் பார்க்கலாம் ப்ரோ. நீ இப்போ இங்கே வந்தா லாஸ்ட் ஆன ப்ரோ. சன்செட்டு சன்ரைஸ் அங்கிட்டு தான் தெரியும். தெரியுதா ஃபுல்லாகவே? அதுக்கு கீழே போகலாமா?
போகலாம் போகலாம் கீழே போகக்கூடாது. போகலாமாங்க பாருங்க. இது போட்டு வச்சிருக்காங்க. வேலி போட்டு வச்சுருக்காங்களா? இல்லையே போகிற இருக்கு. அவ்வளோதானா? சரி தலா அவ்வளோதான். ஃபோன் ஏதா இது அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே இங்கே பார்க்குற மாதிரி வேறு எதுவும் இல்லை. சரிங்களா? இந்த பாயிண்ட் கண்டி தான் வந்தோம், பார்த்தாச்சு. அடுத்து அப்படியே போக வேண்டியதுதான். இப்படி இருந்து வீட்டுக்கு வந்துடும். பைக்ஸில் உட்காந்துட்டு ப்ரோ இந்த மரத்தை நின்று பார்க்கலாம். வீட்டில் கரெக்டாக கொண்டு போனால் தெரியும். யாரை கொண்டு போனால் தெரியும். அவ்வளோதாங்க. சரி கேஸ், இப்போ அடுத்து வந்து நம்ம ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஏதோ ஒரு கரெக்டாக பேர் தெரியல. நாங்கள் கோத்தகிரி இங்கேருந்து கோத்தகிரி போகணும். ஓகேங்களா? வீட்டுக்கு கிளம்புற டைம் ஆகிடுச்சு. 8:00 ஆகிட்டு நம்ம போகும்போது விளாக் கன்டினியூ பண்ணுறோம். ஓகேங்களா? பாய், போயிட்டாலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சைடு வாங்க. ஊட்டி ரயிலில் பார்க்கலாம். பாய் ப்ரோ. பாய் ப்ரோ. கிளம்பலாம், பார்க்கலாம். டாட்டா. பாய் ப்ரோ. ஓகே ப்ரோ. போயிட்டா பார்த்து போயிட்டாங்க. நீங்கள் அந்த அனுப்புன பிளேஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா போங்க. சரி, நாளைக்கு அனுப்புகிறேன். நாளைக்கு வந்து அந்த எல்லா வீடியோ அனுப்புகிறேன். நான் போன வீடியோ கிளிப் அனுப்புகிறேன். கிளிப்பை பார்த்து நீங்கள் போங்க. ஓகேவா? அதான் ப்ரோ, நேற்று நான் போன பாயிண்டில் கிளிப் அனுப்புகிறேன். கிளிப்பு மட்டும் எடுத்துருக்கேன். ஓ, அது ஓகே ஓகே, அனுப்புகிறேன். சரி சரி ப்ரோ. சரி, போய்ட்டு பாய். போயிட்டு கால் பண்ணுங்க. என் ஃபோனை காணும். சரி, வரேன்.